Daily. Taste the Daily. சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் சுகந்தா மஜூம்தார் பங்கேற்றுள்ள நிலையில் தமிழகத்திற்கு நிதி வழங்காத மத்திய அரசை கண்டித்து மாணவர் அமைப்பு சார்பில் காந்தி மண்டபம் வெளியே மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான முழுமையான விவரங்கள். வணக்கம். மத்திய அரசை கண்டித்து மாணவர்கள் கூட்டமைப்பினர் கருப்பு கொடி ஏந்தி தற்பொழுது காந்தி மண்டபம் வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். முக்கியமாக கல்விக்கான நிதியை, தமிழ்நாட்டு கல்விக்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யவில்லை என குறிப்பிட்டும், அதே போல இந்தி திணிப்பு உள்ளிட்ட விவகாரங்களை குறிப்பிட்டு மத்திய அரசை கண்டித்து இத்தகைய ஆர்ப்பாட்டத்தை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒருபுறம் சென்னை ஐஐடி வளாகத்தில் புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தும் வகையிலான இன்வெர்டிவ் நிகழ்ச்சியில் மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் சுகந்தா மஜூம்தார் பங்கேற்று இருக்கக்கூடிய நிலையில, மறுபுறம் இத்தகைய போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுக மாணவர் அமைப்பு, அதே போல திமுக கூட்டணியில் கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சியில் இருக்கக்கூடிய மாணவர் அமைப்பினர் இந்த மாதிரியான ஒரு போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது இத்தகைய போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை ஐஐடி வளாகத்துக்கு வெளியே இந்த போராட்டம் என்பது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில அந்த இடத்துல போராட்டத்திற்கு அனுமதி கிடையாது. அதனால் காந்தி மண்டபம் அருகே வெளியே அந்த சாலை ஓரங்களில் இத்தகைய போராட்டம் என்பது தற்பொழுது நடந்து வருகிறது. 100க்கும் மேற்பட்ட பல்வேறு அமைப்புகள், முக்கியமாக பார்த்தோம்னா திமுக மாணவர் அமைப்பு, முக்கியமா மாணவர் அந்த செயலாளர் எழிலரசன் உள்ளிட்டோர் எல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள். அதே போல அந்த மாணவர் அமைப்பினுடைய கூட்டமைப்பை சார்ந்த 11 மாணவர் அமைப்புகள் இதுல பங்கேற்று இருக்காங்க. 100க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. முக்கியமாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டிற்கான நிதியை மத்திய அரசு ஒதுக்காததை கண்டித்தும், அதே போல இந்தி திணிப்பை கண்டித்தும் இத்தகைய போராட்டத்தை இவர்கள் முன்னெடுத்து இருக்கிறார்கள். முக்கியமாக பார்த்தோம்னா சாலைகளில் சென்று சாலைகளை, அந்த போக்குவரத்தை சிறிது நேரம் இதனால் பாதிப்பு அடைந்தது. சிறிது நேரம் அவர்கள் சாலையில் மறியலில் ஈடுபட்ட ஒரு நிலையில போலீசார் அவர்களை உடனடியாக விரைந்து தடுத்து நிறுத்தினார்கள். அதற்கு பிறகாக பேரணியாக செல்ல இவர்கள் முயற்சி செய்தார்கள். அதனையும் கூட போலீசார் உடனடியாக தடுத்து நிறுத்திய நிலையில சாலை ஓரங்களிலேயே அமர்ந்து சிறிது நேரம் முழக்கங்களை, மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்களையும் கூட எழுப்பினார்கள். அதற்கு பிறகாக தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில அதன் பிறகாக அவர்கள் கலைந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கு. இதற்கிடையே பார்த்தோம்னா மத்திய அரசை கண்டித்து இத்தகைய போராட்டம் நடத்தப்படும், முக்கியமாக கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில இன்றைய தினம் இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. அந்த வகையில திமுக மாணவர் அமைப்பு, அதே போல எஸ்எஃப்ஐ, ஏஎஸ்எஃப்ஐ உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த மாணவர்கள், அந்த கூட்டமைப்பை சார்ந்தவர்களே பங்கேற்று கையில் கருப்பு கொடி ஏந்தி கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு அவர்கள் இத்தகைய முழக்கங்களை மத்திய அரசுக்கு எதிராக எழுப்பி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி லதா. Taste the Daily.